சார் இந்த 10 ஆண்டு காலமாகவே சர்வதிகார போக்கு இருப்பதாக திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து சொல்லிட்டு இருக்காரு. மத்தியில் வந்து சர்வதிகார போக்கு சர்வதிகார பேச்சு இருக்குது. அதனால இந்தியா கூட்டணி தான் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா தான் அது வந்து ஒரு அவர் கட்சியில் எத்தனை பைத்தியக்காரன் இருக்கான். ஒரு ராஜீவ் காந்தின்னு அவன் என்ன சொன்னான், நர்சிங்கா என்ன அது என்ன இங்கிலீஷில் சொல்வா, படுகொலை பண்ணுறதுக்கா, பிராமணர்கள்லாம் படுகொலை பண்ணுறதுக்கா. நான் சொன்னேன் முதல்ல என்கிட்ட ஸ்டார்ட் பண்ணி நான் பார்க்குறேன் உன்னோட கவர்மெண்ட்டை கவுத்து. எத்தனை வாட்டி நான் 2 வாட்டி கருணாநிதியோட கவர்மெண்ட்டை கவுத்தேன். சொன்னோம் ஓ ரத்தத்தோட ஆறு ஓடும் என்ன ஆச்சு முன்னால ஒரு சைக்கிள் வந்து எரிய முடியலையே வாக்கு. இல்லை நோ நீட். இதுவரையிலும் நான் முழுக்க இதோட விவரம்லாம் நயனார் நாகேந்திரன் அவர் கட்டாயமாக ஜெயிப்பார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுறாரு, அவர் வெற்றி பெறுவாரா? அதை பற்றி நான் இதுவரையிலும் விசாரணை பண்ணல. நான் ஒரு கேஸ் மதுரை ஹைகோர்ட்டில் போடுறதுக்காக வரப்போகிறேன் கோயில் சம்பந்தமாக. அப்போது நீங்கள் ஒரு 2 வாரம் ஆகும், அப்போது கேளுங்க. இல்லை சார், இப்போ வந்து தமிழக தேர்தல் களம் வந்து திமுக பாஜகன்னு மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கனவு எல்லாருக்கும் இருக்குது. எது உண்மையோ இப்போ சொல்ல முடியாது சார். இல்லை மொத்தத்தில் பாஜக வந்து 400 இடத்துக்கு மேலே வெற்றி பெறும் சொல்கிறாங்க, உங்களுடைய கருத்து? 272 கிடச்சா போகிறோம், அதுதான் மெஜாரிட்டி. இங்கே கனவு 400 இப்படிலாம் இருந்தால் அது அவளுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நான் வந்து அனாலிசிஸ் இல்லாட்டா விசாரணை செய்யவில்லை. 2 வாரத்துக்கு அப்புறம் நான் கட்டாயமாக பத்திரிக்கையில் ஒரு அவர் வரக்கூடாது, அவர் தோக்கடிக்கணும். இல்லை சார், தமிழகத்தில் சார் மும்முனை போட்டி சொன்னாங்க. தமிழகத்தில் திமுக அதிமுக பாஜக மும்முனை போட்டி சொல்கிறாங்க. இது மும்முனை போட்டியா அல்லது பாஜக திமுக இருமுனை போட்டியா? அது சரி, அமைப்பு ஒன்று இருக்கணும். வேட்பாளர் எல்லா இடத்துலையும் நிற்க வைக்கலாம். பணத்தை கொடுத்து ஒரு விளம்பரமும் நிறையா நல்லா பண்ணலாம். ஆனால் மக்கள் வந்து நம்புறாளா இல்லையா அது வந்து இப்போ சொல்ல முடியாது. பாஜகவுக்கு தனிப்பட்ட மெஜாரிட்டி இந்தியாவில் கிடைக்கும். ஆனால் மோடி 2 வாட்டி ஆயிடுத்து. இன்னும் எது செய்யணும் செய்யல. சைனா வந்து ஒரு 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம நாட்டில் பூந்து அடுத்துட்டு இருக்கா. அதை பற்றி ஒன்றும் பண்ணல. எது அவர் பொருளாதார அமைப்புலையும் ஒன்றுமே நடக்கலை. விளம்பரத்தில் என்ன கண்ணாமண்ணா சொல்கிறாரு, இது பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோன்னு. ஆனால் நான் வந்து இருக்கணும். அதனால பொருளாதார ஒரு அமைப்பு மோசமான சூழ்நிலை இருக்குது. நம்ம சைனாவோட ப்ராப்ளம் இருக்குது. சின்ன சின்ன தீபம் மால்டீவ்ஸ் மாதிரி அவன் நம்மளை வெளியில் எடுத்துட்டாலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒன்றும் பண்ணல. அது எல்லாம் அது வந்து பழைய கேள்வி. எல்லோரும் சொல்லுவான் ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் யார் வருவா, இவன் வந்தால் இருக்கா, யார் வருவா, எதுக்காக கவலைப்படுற? யாராவது வருவா, உங்களுக்கு வரணுமா?